ஸ்ரோதஸ்வினி மகளிரின் ஆன்மீக பயணம் காளஹஸ்தி நோக்கி. நாங்கள் முதலில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்குச் சென்றோம். நடையே திறக்கவில்லை. எனினும் பூச்சி ஐயாவை தரிசித்தோம். ராகு கேதுவுடன் இருந்த நாகராஜ விநாயகரையும் தரிசித்தோம். காக்கும் தெய்வங்களாகிய பேச்சியம்மாள், கருப்பன் மட்டுமின்றி பல காவல் தெய்வங்களையும் அங்கு நாங்கள் கண்டோம். பாதாள கங்கை அம்மனையும் தரிசித்து மகிழ்ந்தோம். ஒவ்வொரு கோயில் முன்பும் எங்களுடைய நினைவிற்காக புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டோம். ஆண்டாள்குப்பம் சென்றோம். பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு சென்று மகிழ்ந்தோம். முருகர் பெருமானை கண்டு வணங்கி மகிழ்ந்தோம். அந்த கோயிலின் பிரகாரங்கள் அழகாகவும் சுத்தமாகவும் அகலமாகவும் காணப்பட்டது. நாங்கள் பிரகாரங்களை சுற்றி வந்ததோடு சுற்றி சுற்றி புகைப்படமும் எடுத்து மகிழ்ந்தோம். புற்றின் முன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டோம். ஒவ்வொரு தூணிலும் சன்னதி, ஆண்டார்குப்பம் போன்ற சிற்பங்கள் காணப்படுகின்றன. பிரம்மாவை சிறை வைத்த காட்சி, அது மட்டுமின்றி பல வரலாற்று செய்திகள், முருகப்பெருமான் பிரம்மாவின் தலையில் குட்டிய காட்சி என பல வரலாற்று நிகழ்ச்சிகள் காணப்பட்டன. ஹரிகிருஷ்ண பெருமாள் கோயிலுக்கு சென்றோம். அங்கு சென்று ஹரிகிருஷ்ண பெருமாளின் வாழ்க்கை வரலாற்றை கேட்டு மகிழ்ந்தோம். நாங்கள் காலை உணவருந்த ஒரு மரத்தினடியில் வட்டமான மேடை மிகவும் சிறப்பாக எங்களுக்கு அமைந்தது, தண்ணீர் வசதியுடன். நாங்கள் பிறகு ஓய்வெடுத்துக் கொள்வதற்காக சசி மேடத்தின் தங்கை வீட்டிற்கு சென்றோம். மிகவும் அழகாக இருந்தது அவர்களுடைய வீடு. வாசலில் ஒரு ஃபவுண்டேஷன் காணப்பட்டது. பிள்ளையார் சிலையும் இருந்தது. அதன் முன் நின்று நாங்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டோம். மறக்க முடியாத நினைவுகளை தரும் புகைப்படம் இது. அவர்கள் வீட்டு வாசலில் இருந்த துளசி மாடம் அம்மன் முகத்துடன், கீழே தண்ணீரில் பூக்களுடன் மிகவும் அழகாக தெய்வீகமாக காட்சி தந்தது. வீட்டினுள்ளும் மிகவும் அழகாக பார்த்து பார்த்து அலங்காரம் செய்திருந்தார்கள். மேடை அலங்காரத்தை கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும். நாங்கள் பாடிய மேடை அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நாங்களும் மிகவும் மகிழ்ச்சியோடு பாடினோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பாராட்டி கௌரவம் செய்தார்கள். இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்த காளஹஸ்தீச பெருமாளுக்கு எங்களது வணக்கங்கள். அந்த பெருமானையும் தங்க பாவாடையில் அம்பாளையும் தரிசிப்பதற்காக எங்களுக்கு உதவிய சசியின் தங்கை கணவருக்கு மிகவும் நன்றி. எங்களை அன்போடும் பண்போடும் மிகவும் மகிழ்ச்சியோடும் வழியனுப்பி வைத்த சசியின் தங்கை குடும்பத்தாருக்கு எங்களது ஸ்ரோதஸ்வினியின் சார்பில் நன்றிகள் பல. வணக்கம்.